திருச்சிற்றம்பலம். நாவரசர் பெருமான் அருளிய பொது பாவநாச திருக்குறுந்தொகையில் இருந்து அந்த பாடல்கள் அனைத்தையும் நாம் ஆழமாக சற்று சிந்திப்போம். நாம இன்னைக்கு உலகியல்ல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. கங்கையில போய் குளிச்சா பாவம் தீரும், மொத்த பாவம் கரைந்து போயிடும், நீ போய் கடல்ல நீராடினா உன்னுடைய பாவம்லாம் முற்றிலும் அழிந்து விடும். இப்படியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி பிதற்றி திருகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு சவுக்கடின்னு தான் சொல்லணும். அப்படிதான் நாவரசர் பெருமான் அற்புதமாக இந்த பதிகம் மூலம் நமக்கு ஆழமான கருத்துக்களை விதைத்திருக்கின்றார். முதல் பாடலை பார்ப்போம். நம்ம பாவமும் பழி பற்று அற வேண்டுவீர், ஆவில் அஞ்சி உகந்து ஆடும் அவன் கடல் மேவராய், மிகவும் மகிழ்ந்து உள்குமின் காவலாளன் கலந்து அருள் செய்யுமே. என்ன சொல்றார் பாருங்க. பாவமும் பழியும் ஆகிய தீய வினைகள் உயிரை பற்றி மேவாது நீங்க வேண்டும் என்று வேண்டுகின்ற அடியவர்களே, பசுவிடம் இருந்து 5 பொருள் நமக்கு கிடைக்குது. அந்த 5 பொருளை கொண்டு சிவ பூஜை செய்து அப்பரமனுடைய கடலை அடைக்கலமாக அடைந்து மகிழ்ந்து அன்பு கூர்ந்து ஏற்றி வழிபடுவீராக. அந்த 5 பொருளை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்கின்றார். உள்ளத்தால் ஒன்றி நின்று தியானம் செய்வீராக, காத்தருளும் பெற்றி உடைய ஈசன் நம்முடன் கலந்து அருள் செய்வார். காவலாளன் கலந்து அருள் செய்யுமே. நாம எந்த அளவுக்கு இறைவன் மேல திருவடியை பற்றுகின்றோமோ அந்த பற்றுக்கு தகுந்தாற்போல் நமக்கு இறைவன் அருள் செய்வாரே தவிர கங்கையில போய் குளிச்சாலாம் நமக்கு பாவம்லாம் தெரியாது. அடுத்த பாடல் வருது, அதை சிந்திப்போம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு மக்களை மடைமாற்றம் செய்து ஆன்மீக வியாபாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இதை மாதிரிலாம் ஒன்று உருவாக்கி பரிகாரம் சொல்லி காசை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி ஒரு நிலைக்கெல்லாம் வந்து விட்டார்கள். நாம தெளிவா இருக்கணும். எல்லாத்திலையுமே நாம தெளிவா இருந்தோம்னா நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. நன்றி, வணக்கம். அடுத்து வரக்கூடிய அனைத்து பாடலும் விளக்கத்தோடு நாம் ஆழமாக சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். நாவரசர் பெருமான் அருளிய பொது பாவநாச திருக்குறுந்தொகையில் இருந்து அந்த பாடல்கள் அனைத்தையும் நாம் ஆழமாக சற்று சிந்திப்போம். நாம இன்னைக்கு உலகியல்ல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. கங்கையில போய் குளிச்சா பாவம் தீரும், மொத்த பாவம் கரைந்து போயிடும், நீ போய் கடல்ல நீராடினா உன்னுடைய பாவம்லாம். இரண்டாவது பாடலை சிந்திப்போம். கங்கை ஆடில் என், காவிரி ஆடில் என், கொங்குதன் குமரித்துறை ஆடில் என், ஓங்குமா கடல் ஓதநீர் ஆடில் என், எங்கும் ஈசன் எண்ணாதவர்க்கு இல்லையே. இதை நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்கிறோம். நாவுக்கரசர் யாரு? இறைவனுடைய திருவாக்கால் திருப்பெயர் சூட்ட பெற்றவர் தான் திரு நாவுக்கரசு பெருமான். அதாவது அப்பர் வாக்குக்கு அப்பீல் எதும்போம். நாவரசர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை இறைவன் அதை எப்படி என்ன அதை சட்டசபையில் எப்படி ஒரு அரங்கேற்ற ஒரு நம்ம ஒரு நிகழ்வு அரங்கேற்ற, அதாவது என்ன சட்ட அமலாக்கம் பண்றாங்களோ அதுபோல இறைவன் நாவுக்கரசர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அது அதுக்கப்புறம் அது அவ்வளோதான். அதுதான் நமக்கு இறைவனுடைய கூற்று. இறைவன் அதில் கையெழுத்து போட்டுருவார். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி அப்படி அழகா சொல்றாரு பாருங்க. கங்கை ஆடில் என், நீ கங்கையில போய் குளிச்சா என்ன, காவிரியில போய் நீ நீராடினால் என்ன, ஓங்குமா கடல் ஓதநீர், குமரித்துறையில போய், குமரினா கன்னியாகுமரி, பெரிய கடல், முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடம், அந்த கடல்ல போய் நீ நீராடினால் என்ன, சிவபெருமானுடைய சிந்தனை இல்லையானால் எத்தகைய பயனும் இல்லைங்கிறார். புரியுதா உங்களுக்கு? புனித தீர்த்தங்கள் யாவும் சிவ சிந்தனை கொண்டு நீராடவே அத்தீர்த்தங்கள் ஈசனின் வடிவழகாகிய அருட்பொழிவை பெற்று பாவங்களை தீர்ப்பதாம் என உணர்த்தப்பட்டது தான் அந்த பாடலுடைய விளக்கம். நாம போய் சும்மா பாவத்தை தொலைப்பதற்காக மட்டுமே கங்கையில போய் குளிக்கிறது, காவேரியில போய் காவேரியில போய் நீராடலாம் சொல்லிட்டாரு. எனக்கு ஜோதிடர் இது மாதிரிலாம் பரிகாரத்தை சொல்லியிருக்காரு, கங்கையில போய் குளிங்க, மொத்த பாவம் நாசமா ஆகவே ஆகாது. மாறாக பாவம் தான் சேரும். கங்கை ஒரு புனித நீர். நம்மை போன்ற பாவிகள் போய் அந்த. இப்போ மூன்றாவது பாடலை நாம் சிந்திப்போம். நாவரசர் அருளிய பொது பாவநாச திருக்குறுந்தொகையில் இருந்து மூன்றாவது பாடல். பட்டர் ஆகில் என், சாத்திரம் கேட்கில் என், இட்டும் மட்டியும் ஈ தொழில் பூணில் என், எட்டும் ஒன்றும் இரண்டும் அறியில் என், இட்டன் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே.
எப்படியெல்லாம் இன்னைக்கு மக்களை மடைமாற்றம் செய்து ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த பாடலே சான்று. நாவரசரின் இந்த திருக்குறுந்தொகை ஒன்று தெரிஞ்சா போருங்க, அவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கார். எல்லா கலைகளிலும் பட்டம் பெற்று வல்லவராக இருந்தால் என்ன, அதான் பட்டராகிங்கிறார். எல்லா கலையிலும் பட்டம் வாங்கியிருந்தா என்ன, அதனால என்ன பயன்? சாத்திரம் கேட்கில் என், சாத்திர நூல்களை கேட்டு அறிந்த கேள்வி ஞானம் உடையவராக இருந்தால் என்ன? அவர் பாருங்க, இட்டு மட்டியும் ஈதொழில் பூணில் என் அப்படின்னா தான தர்மம், அறம் செய்யணும். தான தர்மம் என்ன? தர்மம் என்பது வடமொழி சொல்லு, அறம்ங்கிறது தான் நமக்கு தமிழ் சொல்லி. இருந்தால் மக்களுக்கு தர்மம்னா தான் புரியும். தான தர்மம் முதலானவற்றை செய்தும் அன்னதானம் புரிந்தும் அறப்பணிகளை மேற்கொண்டு அவற்றால் பாதுகாக்கப்படுகின்ற படைபலத்தை கொண்டிருந்தால் என்ன, அதனால் பயன் என்ன? எட்டும் ஒன்றும் இரண்டும் ஆகிய மெய்மைகளை அறிந்தால், எட்டும் ஒன்றும் இரண்டும் ஆகிய மெய்மைகளை அறிந்தால் என்ன? எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் என்ன பயன்? அதனால மனம் கனிந்து உள்ளம் ஒன்றி சிவநாமத்தை ஓதவில்லையாயின் மேன்மை எதுவும் இல்லை. அடுத்த பாடலை நாம் சிந்திப்போமா? வேதம் ஓதில் என், வேள்விகள் செய்யில் என், நீதி நூல் பல நித்தல் பயிற்றில் என், ஓதி அங்கமோர் ஆறும் உணரில் என், ஈசனை உள்குவார்க்கு அன்றி இல்லையே. நீ எவ்வளவு வேதத்தை நீ கரைச்சு குடிச்சிருந்தா என்ன? அதனால பெரிய நீ என்ன சிவபெருமான் திருவடி அடைஞ்சிட முடியுமா? எல்லாம் படிச்சுட்டு நீ மமதையில இருந்தீன்னா இறைவனை நீ இதெல்லாம் வேதம் படிச்சதுனால என்ன பெரிய ஆளா கேட்கிறார். வேதம் ஓதினால் என்ன, வேள்விகள் பல செய்தால் என்ன? பல வேள்விகள் செய்தனால் அதனால பயன் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நீதி நூல்கள் பல நாள்தோறும் ஓதி உரைத்தால் என்ன? நித்தம் பார்த்தீங்கன்னா நீதி நூல்களா படிச்சுக்கிட்டு இருப்பான், கரைச்சு குடிப்பான், அற நூல்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பானா, படிச்சதுனா என்ன பயன்? வேதத்தின் 6 அங்கங்களையும் உணர்ந்தால் என்ன? 6 அங்கம் வேதத்துல, வேதத்தையும் 6 அங்கங்களையும் உணர்ந்து கரைச்சு குடிச்சிருக்கிற, அதனால ஏதாவது பயனுண்டா? இருக்கு. இதெல்லாம் நீ படிச்சிருந்து மமதையா நான் இவ்வளவு கற்றவன் ஆணவத்தோடு இருந்தா எந்த பயனும் இல்லை. சிவபெருமானை ஏற்றி ஈஸ்வர பக்தியுடன் விளங்கினால் அன்றி மேன்மைகள் இதனால் எதுவுமே இல்லை. நீ சிவபெருமான நினைத்து திருவடியை சரணாகதி அடைந்து உன்னுடைய பணிவின் உச்சமாக நீ இருக்கணும். இதெல்லாம் கற்றவெல்லாம் எப்படி இருக்கணும்? பணிவின் உச்சமாக இருக்கணும். அத மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாமே உன்னிட்ட சிவம் உள்ளத்துல உறைந்து கிடக்குங்கிறாரு. இல்லைன்னா படித்த மமதையில நீ இருந்தீங்கன்னா உனக்கு எந்த பயனும் இல்லை, அணுவளவும் பயனில்லை என்று சொல்கின்றார். சிந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த பாடலை நாம் சிந்திப்போமா? வேதம் ஓதில் என், வேள்விகள் செய்யில் என், நீதி நூல் பல நித்தல் பயிற்றில் என், ஓதி அங்கமோர் ஆறும் உணரில் என். இப்ப 5வது பாடலை சிந்திப்போமா? காலை சென்று கலந்து நீர் மூழ்கில் என், வேலை தோறும் விதிவடி நிற்கில் என், ஆலை வேள்வி அடைந்து வேட்கில் என், அடைந்தது வேட்கில் என், ஆலை வேள்வி அடைந்தது வேட்கில் என், ஏல ஈசன் என்பார்க்கு அன்றி இல்லையே. அருமையா சொல்றார். காலையில போய் நீ நீராடி அதிகாலையில விதி வழியே நின்று வணங்கி, அதாவது விதி வழியே முறையா சிவ பூஜைலாம் நீ செஞ்சு வணங்கினாலும் சொல்றார். அதாவது சிவபெருமான தவிர நீ காலையில நீராடி விதி வழி, அதாவது இது ஒரு சடங்கு. காலையில போய் அதிகாலையில நீராடி நம்ம திருநீர்லாம் அணிஞ்சிட்டா பெரிய அடியார் அப்படின்னு நினைச்சுப்பாங்களாம். அதனால என்ன பயன்? விதிப்படி வேள்வி முதலான கிரியைகள் விரும்பி ஆற்றிலான், அதாவது விதிப்படி வேள்வி முதலான கிரியைகள் இதெல்லாம் பெரிய அளவுல நான் தான் வேத விற்பனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தோட சொல்லுவாங்க. விரும்பி ஆற்றினால் என்னங்கிறார், ஆணவத்தோட இருப்பான். இதெல்லாம் நீ இருந்தா அவனுக்கு ஏதாவது படிச்சிருந்து இந்த வேள்வியெல்லாம் நீ செய்தா அவனுக்கு பெரிய ஆளா நீன்னு கேட்கிறார். மனத்தில் இனிமை உடையவராகி சிவபெருமான் மேல் பக்தி கொண்டு விளங்கினால் அல்லாது இதனால். அடுத்த பாடலை சிந்திப்போம். காண நாடு கலந்து திரியில் என், ஈனம் இன்றி இரும் தவம் செய்யில் என், ஊனை உண்டல் ஒழிந்து வான் நோக்கில் என், ஞானன் என்பவர்க்கு அன்றி நன்கு இல்லையே. அற்புதமான பாடலுங்க. கானகத்திலும் மற்றும் ஊர்கள் தோறும் சென்று தேச சஞ்சாரம் செய்வானாம். காட்டில் போய் இருக்கிறது, இப்படியெல்லாம் போய் உட்கார்ந்துருந்தா நம்ம பெரிய ஆள்னு உலகத்தில் நினைச்சுப்பாங்க. ஊர்கள் தேச சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பானா. குற்றம் இல்லாத பெருமை மிக்க தவத்தினை மேற்கொண்டால் என்ன? தவம் இருந்து உலகத்துல ஒரு வேடதாரியா வாழ்ந்துட்டு இருப்பானா. இப்படி எல்லாம் உபதேசம் பண்ற, இறைவனை பத்தி நீங்க சிந்திக்கணும்னு சொல்லிட்டு இவன் இறைவனை பத்தி சிந்திக்கவே மாட்டான். இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான், தவம் இருக்குப்பான், நடிப்பான். இவனெல்லாம் கண்டு நீ ஏமாறாத, இதனால எந்த பயனும் இல்லை. தவிர்த்து பெருமை உடைய ஆராய்ச்சியில் மேவினால் என்ன?
ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஊனை உண்டல் ஒழிந்து வான் நோக்கில் என்கிற ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இதனால எந்த பயனும் இல்லை. ஞான வடிவாக விளங்கும் சிவபெருமானிடம் பக்தியின்றி வாழ்ந்தால் எத்தகைய. அடுத்த பாடலை சிந்திக்கலாம். கூட வேடத்தராகி குழுவில் என் வாடி ஊனை வருத்தி திரியில் என் ஆடல் வேடத்தன் நம்பல கூத்தனை பாட வல்லார்க்கு பாடலாளர்க்கு அல்லால் பயனில்லையே. ஆடல் வேடத்தன் நம்பல கூத்தனை பாடலாளர்க்கு அல்லால் பயனில்லையே. தனது கீழ்மையை மறைக்கும் தன்மையில் உயர்வாக கருதக்கூடிய பொலிவுடன் வேடங்களை கொண்டு. இப்ப புரியுதா உங்களுக்கு? அயோக்கிய பயலா இருப்பான். நம்பர் 1 சமுதாயத்துல தெரியவே தெரியாது, அவனை காவி போர்வையில தெரிவான். நம்ம என்ன நினைச்சிருப்போம், ரொம்ப ஒழுக்கமான சாமியார் இவரெல்லாம் நம்ம வீட்டில் கூப்பிட்டு வச்சு பாத பூஜை செஞ்சோம்னா நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய 7 தலைமுறையும் சிறப்பாக இருக்கும் நம்ம நினைச்சு ஏமாறுவோம். இவனெல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. திருமணம் ஆகாத ஒருவனை, இல்லறம் பேணாத ஒருவனை, காவி யாரா இருந்தாலும் சரிங்க, அவர்களெல்லாம் வீட்டிலேயே நம்ம விடக்கூடாது. ஏன்னா இளமையை இழக்காமல் வாழ. அடுத்த பாடல். நன்று நோக்கில் என் பட்டினி ஆயில் என் குன்றம் ஏறி தவம் செய்யில் என் சென்று நீரில் குளித்து திரியில் என் என்றும் ஈசன் என்பார்க்கு அன்றி இல்லையே. நோன்பு முதலான விரதங்களை ஆற்றி உபவாசம் இருந்தால் என்ன? நோன்பு முதலான விரதங்கள் ஆற்றி உபவாசம் இருந்தால் என்ன? மலையின் உச்சியில் ஏறி அமர்ந்து குன்றம் ஏறி இருந்தவம் செய்யல் சொல்றார் பாருங்க. மலையின் உச்சியில் மேல் ஏறி அமர்ந்து ஏகாந்தமாக அரிய தவத்தை மேற்கொண்டால் என்ன? குன்றில் ஏறி தவம் செய்யல் என். மலை மேல ஏறி உச்சியில ஏறி தவம் பண்ணுவானா. அதனால என்ன? புனித தலங்கள் சென்று தீர்த்தங்களில் நீராடி வழிபட்டால் என்ன? புனித தலங்கள்லாம் சென்று பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் சுத்தி அந்த புனித தலங்களுடைய தீர்த்தத்தெல்லாம் நீராடி நீ வழிபட்டால் ஏதாவது பயன் இருக்கா? எதுவுமே இல்லை. எப்படி இதெல்லாம் பயனுள்ளதாக நம்ம ஆக்கிக்கணும்னா அதை சொல்றார் கடைசியா. என்றும் இன்னைக்கு என்னென்னமோ தீர்த்தத்திலெல்லாம் நீராடி நீங்க புண்ணியம் பெறலான்னு பல கோயில்கள்ல இதெல்லாம் உருட்டுன்னு தான் சொல்லணும். நாவுக்கரசருடைய வாக்கின்படி இதெல்லாம் உருட்டு. கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பில்லையில் ஓடும் நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமேங்கிறார். சிந்திக்கணும்ல, சிந்திக்கிற அறிவே நமக்கு இல்லையே. இதெல்லாம் நம்ம பெரிய ஏட்டுக்கல்வியெல்லாம் படிச்சுட்டுலாம் நம்ம திருமுறையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்க. புரியுதுங்களா? நம்மளுடைய மனம் ஒன்றி இறைவன் சிவபெருமான் திருவடியை சரணாகதி அடைந்தோம் என்றால் எல்லாமே தானாவே எல்லாம் நமக்கு புலப்படும். படிக்கும் போதே நமக்கு பொருள் தெரியும். கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பில்லையேல் ஓடும் நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. கோடி தீர்த்தத்தை கலந்து குளித்து ஆடுறான ஒருத்த. கோடி தீர்த்தம் கலந்து. கடைசி பாடலுங்க. மற்ற நற்றபம் செய்து வருந்தில் என் ஒற்றை உட்டெடுத்தான் உடல் புக்கிறக்கு உற்ற நற்குறையார் கடல் சேவடி பட்டில்லாதவர்க்கு பயனில்லையே. அருமையான பாட்டு. உடலை வருத்தி நற்தவத்தை செய்தாலும் என்ன பயன்? உடல்லாம் வருத்தி கடுமையான தவம் புரிஞ்சிருக்கா, அதனால என்ன பயன்? கைலை மலையை எடுத்த ராவணனுடைய உடலை நலியுமாறு செய்த சிவபெருமானுடைய ஒளிக்கும் திருவடி கடலை உடைய செவ்விய, அதாவது சிவபெருமானுடைய திருவடியை நீ பற்றி நிற்கலன்னா எந்த பயனும் இல்லை. நீ தவம் இருந்தாலும் சரிதான், நீ உடலை வருத்தினாலும் சரிதான், இதனால எந்த பயனும் இல்லைங்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த 10 பாடல் மூலமா நம்ம என்ன உணரணும்? சிவபெருமானை நினையாமல் நாம இருந்தோம்னா எந்த பயனுமே இல்லைங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்ற எந்த தெய்வத்தை நீங்க நாடினாலும் அதனால ஒரு பயனும் இருக்காது. மற்ற தெய்வங்கள் சிறு தெய்வங்களே பேர் எதுக்கு? சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமேங்கிறார் சேந்தனார் பல்லாண்டுல. சில ஆண்டுல சில காலத்துல செத்துப்படும், சில ஆண்டுகள்லயே அந்த தெய்வமே இறந்து போடும். பிறக்கும், வேதனைப்படும், இறக்கும். அந்த தெய்வத்தை போய் நீ நாடி இருந்தா அதுவே இறந்து போடும். அது எப்படி உன்னை காப்பாற்றும்? அதையே அதை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இதெல்லாம் நம்ம உணரணும். நம்ம அதுக்காக நம்ம சிறு தெய்வங்களை நம்ம வேண்டாம் வழிபட வேண்டாம்னு சொல்ல, அது அறியாமை. நம்ம தெரிஞ்சு போச்சு. மேலான தெய்வம் பரம்பொருள் உலகத்துல ஒன்னேதான். அதான் அழகா சொன்னார் மணிவாசக பெருமான். தென்னாடு உடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றினார். தென்னாட்டில் அவன் சிவனாக இருக்கின்றான்,
மற்ற உலக நாடுகளுக்கெல்லாம் அவன்தான் இறைவன். அதனாலதான் என் நாட்டவர்க்கும் இறைவனார். எந்த நாட்டுக்குமே இறைவன் யாரு? சிவபெருமான். அழகா சொன்னார், 2 வரியில சொல்லிட்டு போயிட்டார் மணிவாசக பெருமான். நாவரசர் நிறைய திருமுறைகள் எல்லாம் ஆழமா சொல்லுது. எல்லா உலகமும் ஆனாயினியே, நாவரசருடைய திருவாக்கு, திருத்தாண்டகம். இப்ப இதெல்லாம் உணர்ந்து எதுக்கு உங்களெல்லாம் எல்லாம் சிவத்துக்கு வாங்கன்னு சொல்றோம்? எனக்கு ஏதாவது இதில் பயன் இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உங்களெல்லாம் ஒரு சிவனடியார் ஆக்கினா எனக்கு புண்ணியம், உங்களுக்கு அதை விட புண்ணியம். சிவத்துக்கு வந்தா உங்களுடைய வாழ்க்கையில எந்த குறைவும், 7 தலைமுறையும் பேரின்பமா வாழுங்க. இனிமே உங்களுக்கு துன்பமே வராதுங்க. சொல்றாரு பாருங்க, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்கிறார் அப்பர் பெருமான். சிவபெருமானுக்கு நான் ஆளாயிட்டேன் சொல்றாரு. அதனால எனக்கு சமணர்கிட்ட சொல்றாரு, நான் வரமாட்டேன் போ, சிவபெருமான் திருவடிக்கு நான் ஆளாகிவிட்டேன். தாம் யாருக்கும் குடியல்லா தன்மையான சங்கரன், அவனுடைய திருவடிக்கு நான் ஆளாயிட்டேன்டா, வர முடியாது, போய் உன் பல்லவ மன்னன்ட்ட சொல்லுங்கிறார் நாவரசர் பெருமான். சிவபெருமான் திருவடிக்கு நான் அன்பனாயிட்டேன், ஆளாகிட்டேன். அதனால எனக்கு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. எனக்கு என்னாலுமே துன்பம் என்பதே எனக்கு கிடையாது, இன்பம் தான், வாழ்நாள் ஃபுல்லா எனக்கு இன்பங்கிறார். அவர் திருவடியை ஒட்டி தான் நாம போகணுங்கிற. நான் ஏதாவது சொந்த கருத்தையா சொல்றேன். அப்படி வழிகாட்டி இருக்கின்றார்கள் நமது சிவஞானிகள். நாவரச பெருமான் திருவடியை திசை நோக்கி தொழுது அவர் திருவடி வழியே நாமும் பயணத்தை மேற்கொண்டால், நாம் அனைவரும் பயணத்தை மேற்கொண்டால் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே எந்த நாளும் துன்பம் என்பது நம்மை நெருங்காதுங்க. வினையினால நமக்கு சில துன்பங்கள்லாம் வரலாம். நாம ஆழமா அவர்கள் காட்டிய வழியில ஆழமா நம்ம பிடிச்சிக்கிட்டு பயணிச்சோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வினைகள்லாம் அழிஞ்சிருங்க. சொல்றார், இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதிலும் அம்மையிலும் துணை அஞ்செழுத்துமே நாவரசர் பெருமான். இம்மை வினை உன்னை நெருக்குது. இம்மையினை பிறவில நம்ம அனுபவிக்க, நம்ம வினை நெருக்குதான், நெருக்கட்டும். ஆனா நீ சிவாய நம்ம என்ற 5 எழுத்து நீ இறுக்கி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இரு, சதா சிவ சிந்தனையிலே இரு, உனக்கு அடுத்த பிறவிக்கும் துணையா நிற்கும். அம்மையிலும் துணை அஞ்செழுத்தும் இந்த